நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வாழைக்காய் சிப்ஸ் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோவில் சொல்லியிருக்கப்படி அப்படியே பண்ணிங்கன்னா நீங்களும் இதே போல் கிறிஸ்பியான பெர்ஃபெக்டான வாழைக்காய் சிப்ஸ் சூப்பராக தயார் பண்ண முடியும். நேந்திர வாழைப்பழ சிப்ஸை விட இது நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு அதிகமான பொருட்கள்லாம் தேவைப்படாது. ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 வாழைக்காயிலேயே நம்மளுக்கு அதிக குவான்டிட்டியில் சிப்ஸ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா சிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். வாழைப்பழம் மாதிரி இது உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்க மாதிரி பண்ணுங்கள். கத்தி வச்சு நடுவில் இது போல் கீறல் வச்சுட்டு அதை லேசாக இது போல் எடுத்து விட்டுட்டு கை வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சிப்ஸ் கிடைக்கும். நீங்கள் முழு தோலையுமே கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சிப்ஸ் கிடைக்காது, ஸ்கொயர் ஷேப்பில் தான் கிடைக்கும். அதனால் நான் சொல்லியிருக்க மெத்தடில் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இது போல் தோல் நீக்கின வாழைக்காயை சேர்த்துருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா சுட வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இந்த டைமில் நம்மளுக்கு அந்த எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம வாழைக்காய்களை பொரிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது போல் உருளைக்கிழங்கு சீவுறது நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அதில் தான் நம்ம இந்த சிப்ஸும் செய்ய போகிறோம். டைரெக்டாக எண்ணெயில் இது போல் செஞ்சு விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயில் டைரெக்டாக செய்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் வாழைக்காயை சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாழைக்காய்களை சீவி விடுங்க. எண்ணெயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு இது போல் வேக வேகமாக சீவணும். இது போல் வாழைக்காய்களை எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும். ஸ்டவ்வை இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயோட ஹீட் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இந்த சிப்ஸ் ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா இது உள்ளே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு ஒரு தண்ணி, அதை சேர்த்துருங்க. நான் அந்த தண்ணியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மீத தண்ணியை வச்சுருக்கேன் அடுத்த பேட்ச் வாழைக்காய் சிப்ஸ் போடுறதுக்காக. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வரும், அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். அதாவது தண்ணி சேர்த்ததும் சலசலன்னு சத்தம் கேட்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு சத்தம் அடங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சிப்ஸை வெளியில் எடுத்துடலாம். இந்த தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த கலருக்காக. அதுக்கப்புறமா வாழைக்காய் சிப்ஸில் உப்பு சாரணும், அதுக்காகவும் சேர்க்குறோம். நம்ம சிப்ஸ் பொரிச்சதுக்கு அப்புறமா அதில் உப்பு சேர்த்தோன்னா அந்த அளவுக்கு அதில் உப்பு ஒட்டாது. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். இது போல் தான் கடைகளில் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க வாழைக்காய்களையும் ஒவ்வொரு பேட்சாக செஞ்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது நார்மல் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்கல்ல வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறது எவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸியான டேஸ்டியான வாழைக்காய் சிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.